الرحيم كانوا قليلا من الليل ما يهجعون وبالأسحار هم يستغفرون وفي أموالهم حق للسائل والمحروم وفي الأرض آيات للموقنين. அவர்கள் இரவையிலே கொஞ்ச நேரம் மட்டும் தூங்குவார்கள். அதிகாலையிலே சஹருடைய வேளையிலே இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அவர்களுடைய செல்வத்திலே கேட்போருக்கும் கேட்காதோருக்கும் பங்கு கொடுப்பார்கள். கிருபையுள்ள நாயனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எவ்வளவோ நியமத்துகளை தந்திருக்கிறான். அதிலே சிறப்பான ஒன்றுதான் எல்லா முஸ்லிம்களும் தம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு, பாவத்தை கரித்துக் கொள்வதற்கு, நல் அமல்களை முண்டியடித்துக் கொண்டு செய்து நற்பாக்கியம் பெற்று அறுவடை செய்து கொள்வதற்கு கிடைத்ததுதான் ரமலான். ரமலான் என்றாலே கரிப்பது என்று பொருள். எதை கரிப்பது? யார் கரிப்பது? செய்த பாவங்களை எல்லாம் கரித்து பரிசுத்தமாக்கக்கூடியது ரமலான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தனக்குரியதாக ஏற்றெடுத்துக் கொண்டான். அஸ்ஸௌமு லீ, நோன்பு எனக்கே உரியது. வ அனல்லதி அஜ்ஸீ பிஹி, அதற்கு நானே கூலி கொடுப்பேன், அதற்கு கூலியாக நான் இருந்து கொள்வேன் என்று அல்லாஹு தஆலா ரொம்ப பிரமாதமாக இதை பற்றி சொல்லி தனக்கு சொந்தமான ஒரு விஷயம் என்று ரமலான் நோன்பை அவன் சொல்லி இருக்கிறான். இப்போது அல்லாஹ்வுடைய கிருபையினால் நமக்கு அது கிடைத்திருக்கிறது. இனி வேத போதங்கள் கற்றவர்கள், ஞான விளக்கங்கள் பெற்ற மேதாவிகள், வணக்கசாலிகள் ரஜபு மாதத்திலேயே ரமலானை கேட்பார்கள். ரஜபு மாதம் பிறந்து விட்டாலே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். இறைவ நாயனே, எம் பெருமா, ரஜபிலும் ஷஅபானிலும் எமக்கு பரக்கத்து செய்வாயாக. நாம் சுகதேகியாக நல்ல திடகாத்திரமாக ஆர்வத்தோடு இருக்கும் போது ரமலானை எத்திக்கொள்ள உதவி செய்வாயாக. நமது திறமையினால் அல்ல, உன்னுடைய கருணையினால் தான் நமக்கு அது கிடைக்க முடியும். எல்லோருமே நோன்பு வைக்க ஆசைப்படுகிறார்கள். உண்மையான முஸ்லிமான மனிதர்களில் நோன்பை விடுவதற்கு யாரும் பிரியப்படுவதில்லை. ஏதோ ஷரியாவிலே கொடுக்கப்பட்ட மன்னிப்பின் காரணமாக பயணத்திலேயோ அல்லது பிணியாகவோ நோயாளியாகவோ இருந்தால் நோன்பை விட அவர்களுக்கு சலுகை இருக்கிறது. ஃபைத்தத்தும் மின் ஐயாமின் உஹர். ஆனால் அதை வேறு நாளைக்கு பிடிச்சிடும். கலா ஷரியத்துடைய சட்டத்தில் நோன்பு யாருக்கு விட முடியுமோ அதை நோன்ப அண்மையில் கூடிய கெதியில் அதை பிடிச்சிடும். உதாரணமாக, கடந்த வருஷம் ரமலான்ல விடுபட்ட நோன்பை இந்த வருஷம் ரமலான் வரைக்கும் வச்சிருக்க கூடாது. அதற்குள்ள அதை கதா பிடிச்சிடும். இப்படியே இந்த வருஷத்தில் தற்செயலாக விடுபட்டால் அதை அடுத்த வருஷத்துக்கு முன்னால் பிடித்திடணும். ஏண்ட மட்டும் அவசரமாக அதை கதா பிடிச்சிட சொல்லித்தான் ஷரியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி நோன்பு பிடிக்கிறவங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ் ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கிறான். கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன். அவங்க ரவையில கொஞ்ச நேரம் மட்டும் தூங்குவார்கள். எல்லா காலத்திலயும் நாங்க தூங்குறவங்க தான். அந்த தூக்கத்தை ரமலான்லையும் தூங்குறது வந்தா அது எந்த விதமான ஒரு கருத்தும் அதுக்கு இல்லாம போயிடும். ரமலான்ல கொஞ்ச நேரம் மட்டும்தான் ராவை தூங்கணும். சஹருடைய வேளையில, சரண்டலாருக்கும் தெரியும், அதிகாலை வேளையில அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். கடந்த காலங்களிலே நடந்து முடிந்த பாவங்களை நினைத்து, விடுபட்ட குறைகளை நினைத்து, தப்பு தவறுகளை நினைத்து ரமலான் காலத்துல சஹருடைய வேளையில
அல்லாஹ் ரொம்ப பிரியமாக அடியானை நோக்கக்கூடிய வேளையில இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருப்பார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதீ அல் கரீம் அல் கதீம் அர் ரஹீம், ரப்பக்ஃபிர் லீ வ துப் அலைய இன்னக அன்த அத்தவ்வாபுர் ரஹீம், ரப்பக்ஃபிர் லீ வ துப் அலைய இன்னக அன்த அத்தவ்வாபுர் ரஹீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இப்படி பலவிதமான இஸ்திக்ஃபார்கள் இருக்கிறது. அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி என்று கடைசி நோன்புகள்ல கொஞ்சம் அதிகமாக சொல்றது விசேஷம். விசேஷமாக ஞான விளக்கங்கள் பெற்ற மேதாவிகள் லைலத்துல் கத்ருடைய ராவையில 2 ரக்காத்து தொழுது, அந்த தொழுத இடத்துல அப்படியே கிபிலா முன்னோக்கி இருந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி என்று 70 தரம் சொன்னால் ஹதீஸிலே வருகிறது, அந்த இடத்துல அவருக்கும் அவரை பெற்ற தாய் தகப்பர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னிக்காமல் விடுவதில்லை. சொர்க்கலோகத்துக்கு மலாய்க்காமார்களை அனுப்பி இவனுக்காக சொர்க்கத்தில மரங்களை நட்டுமாறும், சொர்க்கத்திலே ஆறுகளை ஓட்டுமாறும், சொர்க்கலோகத்திலே வீடுகளை கட்டுமாறும் பணிக்கப்படும் என்றும், அந்த நன்கொடைகள் அவனுக்கும் அவனை பெற்ற தாய் தகப்பர்களுக்கும் கிடைக்கும் என்றும், இந்த காட்சிகளை காணாமல் லா யஹ்ருஜு மினத் துன்யா ஹத்தா யரா ذلك குல்லஹு, இந்த காட்சிகளை கண்கொள்ளா காட்சிகளை காணாமல் இந்த துன்யாவை விட்டு அவன் பிரிய மாட்டான் என்று வந்திருக்கிறது. எனவே கடைசி நோன்புகள் எங்களுக்கு கிடைச்சால் லைலத்துல் கத்ருடைய ராவு எதென்று தெரிந்தோ தெரியாமலோ அதில் தொழ கிடைச்சா அந்த தொழிலிடத்திலே உட்கார்ந்து கிபிலா முன்னோக்கி கடைசி 10 விசேஷமாக அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி என்று 70 தரம் சொல்லிக்கொள்ள நாம் பழகிக்கொள்வோம். இப்படி நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. ரப்பக்ஃபிர் லீ வ துப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம் என்பதும் ஒரு வகையான இஸ்திக்ஃபார் தான், அதுவும் ஒரு தௌபா தான். அல்லாஹ்க்கு ரொம்ப பிரியமானது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்? வகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, நான் அந்த மக்களுக்கு சொன்னேன், உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, ஒண்ணுமே சொல்ல வேணாம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்று மட்டும் சொல்லுங்க. அதுக்கு அங்கால உங்களோட பாவங்களை பற்றி, உங்களோட நிலைமைகளை பற்றி, உங்களோட கவலைகளை பற்றி, உங்களோட கஷ்டங்களை பற்றி நான் அல்லாஹ்ட்ட முறையிட்டு உங்களுக்கு அருமையான வாய்ப்பை பெற்று தருகிறேன், நீங்க மட்டும் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்று சொல்லிருங்க. யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, நீங்க இஸ்திக்ஃபார் செய்தா உங்களுக்கு வானத்து மழை வரும். வயும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன, உங்களுக்கு பணம் காசுகளையும் புள்ள குட்டிகளையும் வீடு வாசல்களையும் சொத்து சுகங்களையும் காணி பூமிகளையும் அனைத்தையும் தருவான் இஸ்திக்ஃபார் செய்தால். அதனாலதான் தொழுது முடிஞ்ச உடனே எந்த பேச்சும் இல்லாம அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்று அதிகமா சொல்ல வேண்டும். இஸ்திக்ஃபார் செய்வது அல்லாஹ்க்கு ரொம்ப பிடித்தம். குர்ஆன்ல மடக்கி 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 இஸ்திக்ஃபாரை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். எனவே சிறப்பான ரமலான் காலத்துல ஷஹருடைய வேளையில இஸ்திக்ஃபார் செய்வதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். ஷஹருக்கு எழுப்பினா குறிப்பாக எந்த வேலை செஞ்சோமோ செய்யலையோ ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் கைவிட்டு விடக்கூடாது. அதுதான் தஹஜ்ஜுத் தொழுகிறது. தஹஜ்ஜுத் ஆக குறைந்தது 2 ரக்காத், அதிகம் எவ்வளவும் போகலாம், 4, 6, 8, 10, 12 என்று போகலாம். உங்களை தோதுக்கும் உங்க வசதிக்கு மேற்ப நீங்க தஹஜ்ஜுத் தொழுது கொள்ளுங்க. ஆனா தஹஜ்ஜுத் தொழுது கொள்ளுங்க, 2 ரக்காத் தொழுதால் கூட போதுமானது. அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய கிருபை கண்ணால உங்களை அவன் பார்க்கிறான். நீங்க கேட்டதையெல்லாம் தாரான். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், படுக்கைகள்ல இருந்து அவங்களோட முதுகுகளை அவர்கள் விலக்கி தூரமாக்கி அல்லாஹ் இடத்துல துஆவில் ஈடுபடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான்.
இவர்களுக்கு எந்த காட்சியை அல்லாஹ் கண்குளிர்ச்சியாக மறைத்து வைத்திருக்கிறான் என்பதை யாரும் சொல்லி தெரிய முடியாது. யாரும் கண்டதில்லை, யாருக்கும் தெரியவும் மாட்டாது. எனவே தஹஜ்ஜுத் தொழுகையில நமக்கு துன்யா ஆகிரா எல்லாமே கிடைக்கும். அதனால சஹருக்கு எழும்புறவங்க எதை செய்ததோ செய்யலையோ 2 ரக்காத்து தஹஜ்ஜுத் மட்டும் தொழுகிறதுக்கு நியத்து வைத்துக் கொள்ளுங்கோ. தஹஜ்ஜுத் தொழுகைக்கு சில அதபுகள் உண்டு, அதை வேறு சந்தர்ப்பங்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.